ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சாரீக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி சொல்லணும். நம்ம வந்து 2 டேஸ் லைவ் கிளாஸ் ப்ளவுஸ்க்காக நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணி ப்ராப்பரா ஸ்டிச் பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட லாஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற ஜூன் 17, 18 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறமா இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா இருக்காது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க முன்னாடியே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வந்து சென்ட் பண்ணிடுவோம். அத பார்த்து நீங்க ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ணிட்டு, அதிலிருந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க வந்து என்கிட்ட லைவ் கிளாஸ்ல கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே இப்போ 17, 18 கிளாஸ் நடக்க போகுது அப்படின்னா, இன்னையிலிருந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு முன்னாடி ஜாயின் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி உங்களால ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னாலுமே, குரூப்ல ஆட் பண்ணியிருப்பேன். மத்தவங்க கேட்குற டவுட்லயே உங்களுக்கும் டவுட் இருந்துச்சுன்னா சேர்ந்து கிளியர் ஆகும். இந்த கிளாஸோட டீட்டெயில் எல்லாமே எப்படி நடக்கும், என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அனுப்பி விடுறேன். ஓகே, இந்த சாரி வந்து நம்மளுக்கு கஸ்டமர் சென்ட் பண்ணிட்டாங்க. இதுல பர்ட்டிகுலரா அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, பஃப் ஸ்லீவ்ல எனக்கு ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி வேணும். பஃப் ஸ்லீவ் மாடல் வேணும். அந்த பாட்டம்ல பட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு ஆரி ஒர்க் பண்ணி வேணும். பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆரி ஒர்க்குக்கு நம்ம அவங்களோட மெஷர்மென்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இதுல ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஆரி ஒர்க்குக்கு மோஸ்ட்லி நெக்கு நம்ம ரவுண்ட் நெக் வரையும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மேல உள்ள அகலமும், கீழ உள்ள அகலமும் ஒரே அகலத்திலேயே வச்சு மார்க் பண்ணுவாங்க. அது வந்து வியர் பண்ண பிறகு ஒரு மாதிரி யூ நெக் மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் நல்லா அழகா நெக் வந்து நல்லா ரவுண்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, மேல உள்ள அகலம் வந்து சின்னதாவும், கீழ உள்ள அகலம் பெருசாவும் வச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வியர் பண்ண பிறகு அந்த ப்ளவுஸோட ஷேப் வந்து நெக்கோட ஷேப் வந்து ரொம்பவே சூப்பரா வரும். ஸோ அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயே இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு கிட்ட அதாவது மேல ஷோல்டர் கிட்ட நம்ம வந்து நெக்கோட அகலத்த வந்து கம்மியா வைக்கிறதுனால, ஷோல்டர் ஃபாலோ ஆகாம நெக் நல்லா அகலமாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாருக்கும். நான் நெறைய பேருக்கு இந்த இந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி போடுவேன். இப்போ இந்த ப்ளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் பார்டர் இருக்குமா, அந்த பார்டர்ல ஒரு பார்டர் வந்து பேக்குக்கு வர மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். அங்கங்க புட்டாஸ் போடுவோம்ல, அதுக்காக டாட் எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இடத்துல அடிபடாம வரணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். கிராஸ் கட் கிடையாது. நம்ம ஆரி ஒர்க் மார்க் பண்ணும்போதே, ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்ல இருக்கா, இல்ல ஸ்ட்ரெயிட் கட்ல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். கிராஸ் கட்ல இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ போடுற ஆரி ஒர்க் வந்து கிராஸ்ல போடணும். ஃப்ரண்ட் நெக்க பொறுத்தவரைக்கும். அது வந்து நம்ம கண்டிப்பா முக்கியமா பார்த்தாகணும். கிராஸ்ல போடணுமா, ஸ்ட்ரெயிட்ல போடணுமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கீழ ஸ்லீவுக்கு வந்து பட்டிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணணும் இல்லையா? அதனால 2 சைடுல பார்டர் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. கீழ் பக்கமும், மேல் பக்கமும் கரெக்ட்டா எந்த அளவுக்கு அகலம் இருக்கணும், எந்த அளவோட முடிச்சிரணும் அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா ஏத்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிட்டு, ஆரி ஒர்க் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டூ 6 டேஸ்க்குள்ள நம்ம வந்து டெலிவரி பண்ணி ஆகணும். அதனாலேயே வந்து ஒர்க் ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமா தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண டேட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, நம்ம எந்த அளவுக்கு ஆர்டர் வர்றது எல்லாமே நம்ம சட்டுன்னு சட்டுன்னு முடிச்சு குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்ம அடுத்தடுத்த ஆர்டர் வந்து நம்ம வந்து வாங்கலாம். ஏன்னா இந்த டைம்ல நம்ம வந்து கரெக்ட்டா எந்த டேட்லலாம் நம்மளுக்கு ஃபங்ஷன் டைம்லாம் வருமோ, அந்த டைம்ல நம்ம ஆக்டிவா இருந்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு அளவுக்கு நம்ம காச எடுத்துறலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ளவுஸ வந்து ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்லீவ்க்கு வந்து அந்த பஃப் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து சாரீலேருந்து கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கஸ்டமர்ட்ட கேட்டேன், அவங்க ஓகே சொல்ட்டாங்க. அதனால எடுத்து அத வந்து பஃப்க்கு வச்சிருக்கேன். ஏன்னா துணி பத்தல. அந்த ப்ளவுஸ்ல உள்ளதுக்கு பஃப் வைக்கிறதுக்காக உள்ள துணி பத்தல. வேற வழி இல்ல. நம்ம அதுல தான் எடுத்தாகணும். சில்க் காட்டன் ட்ரை பண்ணேன். பட் அந்த கலருக்கு எக்ஸாக்ட்டா கலர் கிடைக்கல. கஸ்டமர்ட்ட கேட்டேன் கட் பண்ணிக்கவா அப்படின்ட்டு ஓகே சொல்ட்டாங்க. ஓகேன்ட்டு நம்ம வந்து எடுத்துட்டோம். இது வந்து ரொம்பவே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. நல்லாவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். உள்ள உள்ள சைடு ஜாயிண்ட்லாம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்திருந்துச்சு. நான் அத தான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதுல என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு இல்ல, எனக்கு பர்சனலா என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து ஸ்லீவ் லென்த் ஒரு 10 இன்ச் கேட்டிருந்தாங்க. ஆனா அதுல 9 1/2 இன்ச் தான் கொண்டு வர முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல உள்ள 1/2 இன்ச் என்னால கொண்டு வர முடியல. ஏன்னா, ஒண்ணு நம்ம பஃப்ல வந்து கொஞ்சம் லென்த் அதிகமா குடுக்கணும். இல்லன்னா பட்டியில அதிகமா குடுக்கணும். பட்டியில பார்டர் இருக்கிறதுனால நம்ம அவ்வளோதான் குடுக்க முடியும். வேற வழி இல்ல. சரின்ட்டு நம்ம பஃப்ல அதிகமா குடுக்கலான்னு பார்த்தாக்கா, அதுலயுமே சாரீல அதுக்கு மேல கட் பண்ண முடியல. ஏன்னா, அதுக்கு மேல உள்ள சாரீல உள்ள கிளாத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜரி வீவிங்ல இருந்துச்சு. இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சோண்டு மட்டும் தான் பிளைனா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த வச்சு நம்ம அத யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 இன்ச் கம்மி ஆயிட்டு. அது மட்டும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன் சாரி. ஒரு பிஸ்தா கிரீன் அந்த மாரி வச்சுக்கோங்களேன். இதுல வந்து கஸ்டமர் என்ன என்ன மாடல் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பேக்கும் ஃப்ரண்ட்டும் போட் நெக் வேணும். ஓகேங்களா? பேக் நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாம் டிசைன் இருக்கு பார்த்தீங்களா? அது கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில பிரின்சஸ் கட் இருக்கிற மாதிரி வேணும். லைட்டா பஃப் வேணும். ஸ்லீவ்லயும் பாம் டிசைன் வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து பேட்டர்ன் போட்டுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசைனர் மெத்தட்ல தான் நான் வந்து கட்டிங் போட்டுருக்கேன். அதாவது ஒரு பேப்பர்ல பேட்டர்ன்லாம் போட்டு, அத வந்து நம்ம அப்படியே எடுத்து இதில வந்து மேல போட்டு வரைஞ்சு நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். ஏன்னா நம்ம அந்த மெத்தட்ல போடும்போது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். இருந்தாலுமே அதோட ஃபிட்டிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அந்த அளவுக்கு ஃபிட்டிங் சூப்பரா வரும். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ வந்து நான் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் எப்பா ஏன்டா இத தொட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா டிசைனர் மெத்தட்ல கட்டிங் போடுறதுனாலயே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல டைரக்ட்டா யோசிக்காம நான் பாட்டுக்கு லைனிங்ல கட் பண்ணிட்டேன். ஸோ அதனாலேயே 1 மீட்டர் லைனிங் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மீட்டர் எடுத்துட்டு வந்தா அதுவும் போயிடுச்சு. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பேட்டர்ன் பேப்பர்ல போட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அதுக்கப்புறம் ரெடி பண்ணேன். ஓகே. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்திருந்துச்சு. ஃபினிஷிங்கா இருக்கட்டும், அதுல வந்திருக்க பால்ஸ் டிசைன் எல்லாமே சூப்பரா எனக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இவ்ளோ அழகா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த மெயினா அந்த பால்ஸ் டிசைன் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து என்னதான் பார்த்து பார்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாலும், ஏதாவது ஒரு பால்ஸ்ல வந்து அந்த பிசுறு தெரிய ஆரம்பிச்சுரும். அது வந்து ரொம்ப கடுப்பாகும். என்னடா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகும். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா வந்திருந்துச்சு. ஒண்ணுத்துல கூட அப்படி தெரியல. எல்லாமே சூப்பரா வந்திருந்துச்சு. மெயினா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்குல தையல் போடாம அத அயர்ன் பண்ணி நீட்டா ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்கு? நான் ஸ்டிச் பண்ண 2 ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.